குட் மார்னிங். அந்த இன்னொரு சிஸ்டம் ஒன்று அது சம்பந்தமான ஒரு சின்ன வீடியோ ஒன்று போடுறேன். இதை உங்களுக்கு சலர் கண்டிஷன் சம்பந்தமானது. அதை அது உங்களுக்கு செய்யறது கஷ்டமான ஆக்கள், உங்களுக்கு இதில் செய்யணும்னு ஈஸியாக செய்யலாம்னு நினைக்கிறார்கள் வந்து சிஸ்டரை யூஸ் பண்ணி செய்யுங்க. அது சின்ன அமௌண்ட் தான் காட்டுறேன். குயிக்காக பார்ப்போம் அது. இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் முதல்ல. சைன் அப்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, டிசிக்னேஷன் கொடுக்கணும், யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணும். பண்ண இதில் வரும். ரைட், பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணுறேன். இதான் உங்களோட சிஸ்டம். நாங்கள் ஆல்ரெடி இதுல வந்து பேரோல் இருக்கிற ஃபைலை வந்து அப்பெண்ட் பண்ணியிருக்கணும். ஜஸ்ட் அது 1 கிளிக்ல அப்பெண்ட் ஆகும். அப்பெண்ட் ஆன பிறகு இதுல வந்து யாருக்கு சிலை கன்வர்ஷன் செய்ய போறீங்கன்னா அவரோட நேமை நீங்க ஃபில்டர் பண்ணணும். ரைட், நான் ஒரு ஆள் எடுக்கிறேன், இவருக்கு நான் செய்ய போறேன்னு சொன்னா இவர இந்த வரை காட்டும், நேமை டைப் பண்ண வரும். இதை நீங்க இதுல டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அவரோட லாஸ்ட் ஸ்டெப் சேலரி என்ன ஸ்டெப் சேலரி எடுத்தாரோ அந்த சேலரி இங்க வரும். இந்த இந்த இது பேரோல நீங்க லாஸ்ட் டைம் பே பண்ண சேலரி, இது லாஸ்ட் ஸ்டெப் கடைசி அளவு கொடுக்க வேண்டிய சேலரி. அதாவது ஒருவேளை ஒரு கன்வர்ஷன் செஞ்சிருந்து இல்லாட்டி இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் செஞ்சிருந்து பேரோல சேலரி மாத்தாம இருந்தா இங்கே வேற சேலரி ஒன்று வரும். அப்ப அடுத்த ஸ்டெப் சேலரி என்னன்னு பார்த்து அந்த ஸ்டெப் சேலரி நீங்க டைப் பண்ணிடலாம். பிரச்சனை டைப் பண்ணலாம். இந்த சேலரி வராது, இது அடுத்த சேலரி. இவருக்கு நான் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஸ்கேல்ல உள்ள சேலரி. இது என்னோட நியூ ஸ்கேல்ல வர சேலரி தான் இது. அவருக்கு நீங்க பேசிக் வந்து இந்த அமௌண்ட் தான் அதில் இருக்குது. ஒருவேளை அவருக்கு இந்த அமௌண்ட் வராது அப்படின்ட்டு வேற அமௌண்ட் வருமா இருந்தா அதில் சேஞ்ச் பண்ணிடும். இது பார்த்தீங்கன்னா 40,000 வர நியூ அமௌண்ட்டுக்கு 2,415 நெக்ஸ்ட் பெய்டு அறிக்க போகுது. அது நான் இதில் காட்டுற பாருங்க. நெக்ஸ்ட் பெய்டு வந்து 2,415 வரைக்கும். இதில் சரி, பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் பெய்டு ஆகிக்க போகுது. இல்லை, அது 38,000. அது வந்து நெக்ஸ்ட் பெய்டு அமௌண்ட், அது நெக்ஸ்ட் அன்பெய்டு அமௌண்டே உங்களுக்கு இதில் வரும். இதில் இதான் ஒரு லாஸ்ட் கொடுக்க வேண்டிய அமௌண்டா இருக்கு. இதுல அது வந்து அவருக்கு 25 கூடிய பேசிக் அமௌண்ட். ஒரு இந்த சம்பளம் வராது, இதுல ஒரு ஸ்டெப் வருமா இருந்தா 25,250. அப்ப நான் இதெல்லாம் டைப் பண்ணது இல்லை. அப்ப அப்படி டைப் பண்ணீங்கன்னா அவருக்கு அதுக்கு நேரத்த சம்பளம் வந்து இங்கே மாறும். 41,800 இங்க வந்துட்டு இதுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் வந்து அன்பெய்டு அமௌண்ட் 2,975 ரூபாவும் இங்க வந்துடும். அதுக்குரிய அமௌண்ட் பெய்டு அமௌண்ட் 39 இதுல வந்துடும். இப்போ இதுல வந்துட்டு சொன்னா ஓகே, அவரோட ஒர்க்கிங் ஸ்டேஷன் இங்க ஃபுல்லா இங்க காட்டும். உங்களோட பேருள்ள அவரோட ஒர்க்கிங் ஸ்டேஷனும் காட்டும் இதுல. அப்போ ஒர்க்கிங் ஸ்டேஷன் அது பொறுத்த மாதிரி தான் ஓகே. இதுல ஏதாவது ஸ்டெப் அடுத்த ஸ்டெப்ல வைக்கணும் அப்படின்னா நீங்க ஸ்டெப்பை கூட இல்ல மாத்தலாம். இல்ல ஸ்டெப் வச்சுன்னா அடுத்த ஸ்டெப்ல இங்க சேலரி மாறும். அதே மாதிரி இதுல நீங்க அவரோட கிரேட் பொருத்தம் இல்லைன்னா அந்த கிரேட்டை மாத்திலும். இன்க்ரிமெண்ட் அவருக்கு இன்க்ரிமெண்ட் அமௌண்ட் இல்லை, இன்க்ரிமெண்ட் அமௌண்ட் போடணும்னா அவருக்கு இன்க்ரிமெண்ட் அமௌண்ட் இதுல போட்டுக்கொள்ளிடும். அது லாஸ்ட் இன்க்ரிமெண்ட் போன வருஷம் என்ன டேட்ல இன்க்ரிமெண்ட் எடுத்தாலும் சொல்லி அந்த டேட்டை இங்கே இதில் போடுங்க. பழைய சேலரி ஸ்கேல் வரும். இதில் ஏதாவது பிரச்சனை இல்லை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களோட ஃபைலில் வர மை நம்பர். இது
அதை நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர் அதை என்ன கொடுத்துக்கிடுங்க. டிசிக்னேஷன் வந்து இல்லை சேஞ்ச் பண்ணிடலாம். ஒரு தரம் சேஞ்ச் பண்ணீங்கன்னா அதே டிசிக்னேஷன் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணலாம். இதில் இப்போ எம்எஸ்ஓவாக இருந்தால் எம்எஸ்ஓன்னு போட்டுவிட்டு இவ்வளோதான் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணீங்கன்னா சரி. சர்வ் பண்ணீங்கன்னா சர்வ் ஆயிரும். அடுத்து வந்து அடுத்த ஆளை நீங்கள் அது கண்டினியூவாக அடுத்த ஆள் செஞ்சு கொண்டு போகலாம். இதை அடுத்து இதுக்கப்புறம் கன்வென்ஷன் ஷீட்டில் போயிட்டு பிரிண்டை கொடுத்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா இதில் பிரிண்ட் வரும். இதில் பிரிண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக ஃபில் ஆகி வரும். இதில் ஜஸ்ட் இதை பிரிண்ட் பண்ணாலே போதும். இது வேற ஒரு டிபார்ட்மெண்ட் செஞ்ச இதுக்கு இது உங்களுக்குரிய மாற்றி எடுத்தா சரி, அவ்வளோதான். இதில் தேவையில்லைன்னு சொன்னால் இதை ரிமூவ் பண்ணிக்கொள்ளும். ரிமூவ் கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். இவ்வளோத்தையும் சேர்த்து நீங்கள் பல்காகவும் கூட பிரிண்ட் பண்ணலாம். இப்போ ஒரு 50 பேரை கிரியேட் பண்ணி போட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பல்காக வரும். இதை நீங்கள் பிடிஎஃப் அப்லோட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிடும். பிடிஎஃப் அப்லோட் பண்ணியும் செய்யலாம். சரி பாருங்க, கன்வர்சேஷன் ஷீட்டாக இருக்கு. ரைட், முடிக்குமா? தேங்க்யூ.